அரசை கண்டித்து திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். எவ்வளவு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி வரும் மத்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். கீழடி ஆய்வறிக்கையை ஏற்க மறுக்கும் மத்திய அரசுக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு திமுக எம்பிக்கள் கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தான் திமுக எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிறது அண்ணா அறிவாலயத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்துல பல்வேறு விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பணும் அப்படின்னு திமுக எம்பிக்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான பார்க்க வேண்டியது காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளை சுத்தம் செய்து மீட்கும் புதிய திட்டம் குறித்து விவாதம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு ஆங்கிலத்துல பெயர் சூட்டணும் அப்படின்னு திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி விவகாரம் குறித்தும் நாடாளுமன்றத்துல குரல் எழுப்ப வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பல்வேறு திட்டங்களுக்கு இன்னும் மத்திய அரசு நிதியை வழங்காமல் இருப்பதால் அந்த நிதி விவகாரம் குறித்தும் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல விவாதங்களை முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தமிழர்களின் தனித்துவமிக்க பண்பாட்டை அறிவியல் பூர்வமாக நிரூபித்த இரும்பின் தொன்மை குறித்து ஒன்றிய அரசு மௌனம் காப்பதையும், கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு ஏற்க மறுப்பது குறித்தும், தமிழ்நாட்டுக்கான ரயில் திட்டங்களுக்கு நிதி அளிக்காமல் இருக்கும் மத்திய அரசின் விவகாரம் குறித்தும் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல குரல் எடுக்கணும் அப்படின்னு பல்வேறு அறிவுறுத்தல்களை இன்றைய எம்பிக்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக எம்பிக்களுக்கு வழங்கியிருக்காரு. விரைவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.